தமிழ்நாட்டுடைய 3 முறை முதல்வர். அவர் எப்படி 3 முறை முதல்வர் ஆனாலாம் கேட்கக்கூடாது. சரியா? அது வந்து தனி கதை. 3 முறை முதல்வராக இருந்தவர். அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். பிறகு எடப்பாடி பழனிசாமியால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு வெளியேற்றப்பட்டவர். பிறகு பாஜகவின் தூண்டுதலால் இணைக்கப்பட்டு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இணைந்தவர். துணை முதல்வராக தொடர்ந்தவர். பிறகு அங்கேயே சலசலப்புகளால் அவங்களுடைய ராயப்பட்ட கட்சி ஆபீஸை உள்ளே பூந்து ரவுடிகளால் அடித்து உடைக்கப்பட்டு அங்கிருந்து ஆவணங்களை தேடி கொண்டு சென்றவர். இப்படி பல பரிமாணங்கள் இருக்கு ஒரு மனுஷனுக்கு. அப்படியே 2024 தேர்தல் எடுத்தா பாஜகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், நான் பலாப்பழத்து பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி சுயேட்சையா நின்று பலாப்பழ சின்னத்துல லட்சக்கணக்கான வாக்குகளை வாங்கி ஒரு கவனம் பெற்ற அதிமுகவின் தோல்வியை உறுதி செய்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பா இன்ட்ரோடக்ஷன் இவ்வளவு பெருசடாப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? வரலாறு அவ்வளவு பெருசு தான். பட் பேசக்கூடிய அளவுக்கு பெரிய ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகங்க. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் பல நேரங்கள்ல சவுக்கு சங்கர் கூட சொல்லுவாரு, ஒரு மனுஷன் சொல் புத்தியில இருக்கணும் இல்ல சுய புத்தியில இருக்கணும், ரெண்டுமே இல்லாம ரெண்டும் கட்டானா இங்க அங்கன்னு தாவிக்கிட்டே இருந்தா யார் மதிப்பா அவங்கள? அதைத்தான் வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஒரு தலைவர் மெட்டீரியலே இல்லைங்க அவரு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க அதிமுகல இருந்து வேலைக்கு திமுகவுக்கு போறவங்க எல்லாம் யாரு என்ன எப்படின்றத அதிமுக சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு வருது. ஓபிஎஸ் ஏற்கனவே இவர் அதிமுக கழகத்துக்கே வந்து துரோகம் செஞ்சவரு, அம்மாவுக்கு துரோகம் செஞ்சவரு. திமுகவுல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் 2017 அந்த முன்னாடியே சட்டமன்றத்தில் ஸ்டாலினை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர்னு ஒரு செய்தி வந்தது. அப்ப ஞாபகம் இருக்குங்களா? சசிகலா அவர்கள் சொன்னாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பெரிய ட்ரோல் ஆச்சு அது. அந்த ட்ரோல் எல்லாம் தாண்டி இவங்க பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தாங்கன்றது சாதாரணமா போகல. அப்பொழுது இந்த நட்பா இருந்தாங்க, இது அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னாலும் நம்ப தகுந்த மாதிரி அது இல்லையே அப்படின்னு சொல்லி பலருமே வந்து தவிர்த்திருந்தோம். இப்போ சமீபத்துல மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல ஒரு மரணம் நடக்குது. அதற்கு மரணம் நடந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்காம, மரணம் நடந்தப்போ துக்கம் விசாரிக்காம, முதல்வர் அவர்களுடைய வீட்டுக்கு தனியா போய் பார்க்கறதும், அப்படியே காலைல வாக்கிங் போகும்போது பார்க்கறதும், அப்புறம் அடிக்கடி வந்து கிஃப்ட் என்னது பொக்கே கொடுத்து பார்க்கறதும் இப்படியா போய்கிட்டு இருக்கு. இன்றைய செய்தி அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யவிருப்பதாக வந்து ஒரு செய்தி வருது. ஏன்னா ஆட்சியே முடியுது, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்னையா உங்களுக்கு ராஜினாமா எதுக்கு பண்றீங்கன்னு தெரியல. போன வாரம் தான் அவருடைய எம்எல்ஏ ஒருத்தர் அம்மாவின் ஆசையுடன், எம்ஜிஆர் அவர்களின் ஆசையுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏ பேசுறாரு சட்டமன்றத்திலேயே. யார் நீங்கெல்லாம் எங்க இருந்து வரீங்க, அது எப்படியா நடக்கும் அப்படின்னா, இங்க ஸ்டாலின் ஒருத்தர் அப்படியே புன்முறுவல் அப்படியே வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், மொத்த டீமும் நம்ம பக்கம் வருது அப்படின்ட்டு. எனக்கு என்ன வருத்தம்னா, திமுகவிலே காலங்காலமா கொத்தடிமையா இருக்கான்ல, அவன்லாம் என்னங்க பண்ண போறீங்க? இப்போ அதிமுகவில் நின்று ரெட்டலையில 3 முறை நின்று எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அவர் வந்துதான் திமுகவுல வலு சேர்க்கணும், அவர் வந்துதான் திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும், அவர் வந்துதான் திமுகவுல வந்து இணையணும் அப்படின்னு ஏதாவது இருக்கானே? இப்போ ராஜினாமா பண்ண போறாராம். 9 மணிக்கு மேல முதல்வர் கோயம்புத்தூர் கிளம்ப போறாராம். கிளம்புறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டு வந்து சந்திச்சுட்டு போலாமா, இல்ல சந்திச்சுட்டு போய் ராஜினாமா பண்ணலாமான்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வந்து திமுகவுல இணைய போறாரு. என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? ஏற்கனவே இணைஞ்சவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்தாங்க? நிறைய பேர் இணைஞ்சாங்க இல்லையா? அதிமுகல இருந்து வந்து திமுக இணைஞ்சவங்களா இருக்காங்க. என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? எந்த இடத்துல கொடுப்பாங்க? ஏற்கனவே அங்க தங்க தமிழ்ச்செல்வன் ஒருத்தனு தேனியில போட்டு அவரை போட்டு அடி என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுங்க. ஒரு எம்எல்ஏ அதனால எம்பி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க மேடையிலேயே. இப்போ மென்டல்ன்றான் ஒருத்தர் எம்எல்ஏ எம்பியை பார்த்து. அவன் என்னன்றான், நீ தான் ஆளான்றான். 2 பேரும் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே மேடையில. பல இடங்கள்ல திமுகவினருக்கும் இந்த மாதிரி வழியில வந்தவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம உயிரை எடுக்கிறாங்க, நம்மளுக்கு மரியாதை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கொந்தளிப்பு இருக்காங்க. இப்ப தேனியில இவரை கொண்டு வந்து சொருகுனீங்கன்னா என்ன நடக்கும் புரியல. அதிமுக ஒரே குஷி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரே ஜாலி. எப்பா எப்படியோ பன்னீர்செல்வத்தை எப்படியாவது நம்ம கூட வந்து கோத்து விட்டு சேர்த்து விட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க. அந்தாலே ஒரு முடிவு எடுத்து போயிட்டான் பரவாயில்ல அப்படின்னு. பாஜகவுக்கு ஒரே வருத்தம். அழகா வச்சிருந்துருக்கலாம், இபிஎஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம், இதை சேர்த்துருக்கலாம், இது அங்கே வேற போச்சு, என்ன பண்ண போதோன்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப பேசுறாங்களே திமுக எல்லாம் வந்து பாஜகவோட க்ளோஸா இருந்த எல்லாரும் தாவேகால போய் இணைறாங்க. செங்கோட்டையன் யாரு? பாஜகவுக்கு போயிட்டு வந்தாரு, டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அருண்ராஜ் யாரு? ஐஆர்எஸ் யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வந்தாரு. உடனே பாஜக அவருக்கு வந்து விஆர்எஸ் குத்துச்சு. எப்படி குத்துச்சு? பாஜக லிங்க் இருக்குது, பாஜக லிங்க் இருக்குதுனாங்களே. பாஜகவின் ஒட்டுமொத்த உருவமாக ஒரு மனுஷன் வந்து சேர போறாரு. இவரை பார்த்து திரும்ப அவர்கள் பேசுவாரா? நான் என்ன கேட்கிறேன்,
இவ்வளவு ஆர்எஸ்எஸ் பின்புலம், பாஜக பின்புலம், ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒருத்தர், பாஜகல இருந்து ஒருத்தர் ஏதாவது சொன்னா அப்படியே கேட்கக்கூடியவர், பதவியை ராஜினாமா செய்து லெட்டர் திரும்பி கொடுக்கக்கூடியவர், கொடுத்தது தப்புன்னு போய் தர்ம யுத்தம் உட்காரக்கூடியவர், அவங்க சொன்னா எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இப்படி கூட சேர்த்தீங்கன்னா திமுகவுடைய இந்த பாஜக பூச்சாண்டி எல்லாம் இதுக்கப்புறமா வேலைக்கு ஆகுமா ஆகாதா? இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. தெரிஞ்சவங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக ஒரு பதிவு போடணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து முடிவாயிருக்குன்னா அவர் கண்டிப்பா அந்த அளவுக்கு பேச வேண்டிய ஆள் தான். ஆனா அவருடைய தரம் அப்படி தாழ்ந்து போயிட்டாரு அவரு. அதனால இன்னைக்கு பெருசா பிரேக்கிங்லாம் கிடையாதுங்க. அது சும்மா ஒரு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு அப்படியே மாறி போயிடும். கடந்து போயிடும். இந்த தேர்தலில் பெரிய தாக்கம் அது ஏற்படுத்தும் அப்படின்னா திமுகவுக்கு பலகீனத்தை ஏற்படுத்துமே தவிர எந்த ஒரு விதத்திலையும் லாபத்தை ஏற்படுத்தாதுன்னு என்னுடைய கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலுடன் கேஆர்.